கொங்குவள நாட்டிலே கோவை மாவட்டம் சினவடம்பட்டி என்று சொல்லுகின்ற ஊரிலே சரவணம்பட்டி என்ற ஊரிலே தோன்றியவர்கள் தவத்திரு ராமானந்த சுவாமிகள். 1857 ஆண்டு தோன்றியவர்கள் 1900 ஆண்டு கௌமார மடாலயம் என்கின்ற மடாலயத்தை தோற்றுவித்து முருக வழிபாட்டை அவர்கள் தோற்றுவிக்கின்றார்கள். அவருடைய குருநாதர் மகான் வண்ணச்சரவன் தண்டபாணி சாமிகள். அவர்களிடத்தில் உபதேசம் பெற்று கொல்லாமை புலால் மறுத்தல் என்கின்ற நோக்கத்தோடு கௌமார மடாலயத்தை தோற்றுவித்தார்கள். சரியாக ஒரு 100 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். 1857 தோன்றிய அவர்கள் 1956 99 ஆண்டுகள் நிறைவாக வாழ்ந்தார்கள். கொங்கு நாட்டிலே சமய மறுமலர்ச்சிக்கு வழிகாட்டியாகவும் பல மடங்களுடைய திருமடத்தினுடைய அதிபர்களுக்கு வழிகாட்டிகளாக இருந்திருக்கின்றார்கள். அவருடைய காலத்திலே சமயமும் தமிழும் தலைத்தோங்குவதற்கு வழிகாட்டியாக இருந்திருக்கின்றார்கள். அந்த திருமடத்தினுடைய 2வது பட்டமாக விளங்கியவர்கள் கந்தசாமி சாமிகள். அவர்கள் கொங்கு நாட்டிலே இருக்கின்ற பல்வேறு திருத்தலங்களுக்கு நூற்றுக்கணக்கான பாடல்கள் எல்லாம் பாடிய சிறப்புடையது. அவர்களுடைய 69வது குருபூஜை விழா வருகின்ற 6ஆம் தேதி கௌமார மடாலயத்திலே நடைபெற இருக்கின்றது. அதையொட்டி 2 நாட்கள் கௌமார மடாலயத்திலே பல்வேறு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றது. அதனுடைய தொடக்கமாக நேற்றிலே இருந்து 4 நாட்களுக்கு கொங்கு நாட்டிலே கோவையிலே இருக்கின்ற ஒரு 40க்கும் மேற்பட்ட துறவியர்களுக்கு சமய பயிற்சி வகுப்பானது நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் 40க்கும் மேற்பட்ட துறவியர்களெல்லாம் கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்றார்கள். 5ஆம் தேதி என்று மிக முக்கியமாக நம்முடைய பண்பாட்டை போற்றுகின்ற வகையிலே பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுகின்றது. நம்முடைய சினவடம்பட்டியில் மிக அதிகமாக இசைக்கலைஞர்கள் இருக்கின்றார்கள். அந்த நாதஸ்வர கலை நிகழ்ச்சியோடு தொடங்குகின்றது. தொடர்ந்து திருப்புகழ் இசை, மகான் வண்ணச்சரவரை பற்றிய சிவதனுஷ் அவர்களும் ராமானந்த சாமியுடைய வரலாற்றை பற்றி அனந்தகிருஷ்ணன் அவர்களும் உரையாற்றியிருக்கின்றார்கள். பிற்பகலிலே கலை நிகழ்ச்சிகளும் மாலையிலே பெருஞ்சலங்கை ஆட்டமும் சூரியநாராயணன் என்கின்ற இளம் குழந்தையினுடைய திருப்புகழ் இசையும் முதல் நாள் நிகழ்வாக நடைபெற இருக்கின்றது. 6ஆம் தேதியன்று சாமிகளுடைய 69வது குருபூஜை விழா வழிபாடுகள் எல்லாம் காலையிலே நடைபெறும். பிற்பகலிலே சான்றோர் பெருமக்களுக்கு விருதுகள் வழங்குகின்ற விழாவாக அமைந்திருக்கின்றது. அந்த விழாவிற்கு அடுத்து தண்டபாணி சாமியில் அருளிய 6க்கும் மேற்பட்ட நூல்கள் அன்று பிற்பகலிலே வெளியிடப்படுகின்றது. குறிப்பாக இந்த விழாவிலே மிக முக்கியமாக அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த நம்முடைய பாலகுருசாமி அவர்களுக்கும் 100ஆண்டு விழா கண்ட வேந்தராக இருக்கின்ற குழந்தைவேல் அண்ணா அவர்களுக்கும் இந்த தமிழகத்திலே இருந்து சென்று ஐநா சபையிலே சிறிய நாட்டினுடைய அமைதி தூதராக இருக்கின்ற ராஜா ஆறுமுகம் அவர்களுக்கும் வெளிநாட்டிலே இருந்து சமயப் பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற மலேசியாவில் இருக்கின்ற மருத்துவர் ஜெயபாலன், அதுபோல லண்டனிலே இருக்கின்ற தம்பு, சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற கணேஷ்குமார், அதுபோல இந்த பகுதியில் இருந்து இசைக்கலைஞர்களாக இருக்கின்ற 4 பெருமக்களுக்கும் அந்த நாளிலே விருதுகளெல்லாம் வழங்கப்பட இருக்கின்றது. அதன் பின்பு நம்முடைய சாமிகளுடைய திருவுருவமானது சினவடம்பட்டி சரவணம்பட்டியிலே இருக்கின்ற புகழ்பெற்ற திருக்கோயில்களுக்கெல்லாம் ஊர்வலமாக சென்று அங்கு வழிபாடுகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகளை நம்முடைய திருமடத்தினுடைய தொண்டர்கள் செய்து வருகின்றார்கள்.